ஆல் ரைட் நண்பாஸ், இன்றைக்கி வந்து சண்டே. அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் டிஷ்லாம் வந்து சமைச்சிருப்பாங்க. என்ன வீட்டில் ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பை தி வே, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்காக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏந்த உடனே நான் வந்து ஃபோன் எடுக்கிறேன். என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தா முதல்ல என்ன வருதுன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட வீடியோ. ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா ரேலியில் இருந்திருக்காரு. இந்த ஓட்லாம் நடக்கும்ல, அதுக்கு முன்னாடி ரேலி பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த ரேலியில் பார்த்தா அவர் பேசினு இருப்பார். அண்ட் அவர் மேலே பார்த்தீங்கன்னா கன் ஷூட் வந்து பண்ணுறாங்க. தேங்க் காட் அவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு புல்லட் மட்டும் தான் பார்த்தோம், அவர் காதை வந்து தாண்டி வந்து போயிடுச்சு, ரத்தம்லாம் வந்து ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு தரமான பிக்கு வந்து வந்திருக்கு. ஐ மீன் இது கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்க போது அந்த மாதிரி ஒரு பிக்கு. அவர் மேலே வந்து கன் ஷூட் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைட்னு வந்து பண்ணி வந்து போவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தா நான் வந்து காலங்காத்தாலே பார்க்குறேன். அது வந்து என் மைண்டே ஒரு மாதிரியாக வந்து ஆக்கிடுச்சு. பை தி வே, அந்த கன் ஷூட் யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து சுட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கன் ஷூட் பண்ணும்போது பின்னாடி இருக்காங்களே மக்கள்லாம், அவங்கள யாரோ ஒருத்தர் பார்த்து இறந்துட்டுக்கிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ப்ளஸ் யாரும் இன்ஜூர் ஆகிருக்காங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஒன்றும் ஆகல, லைட்டாக அந்த காது வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் இப்போ அவர் வீட்டிலே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஐநோ சில பேர் கேட்கலாம், என்ன ப்ரோ இது வந்து நம்மளோட ரெஸ்லிங் ரிலேட்டடே கண்டென்ட் இல்லைன்னு. பட் இந்த உலகமே அப்படி பேசுது. அண்ட் இது ஒரு பெரிய சம்பவம். ப்ளஸ் இவர் வந்து டபிள்யூல ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அ டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர். அதனால வந்து சரி கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நான் வந்து பேசி விட்டேன். ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சில பெரிய நியூஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாப்கார்ன் வச்சு வந்து ரெடியாக இருங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஜான்சனாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு தெரியும் ஜான்சனா வந்து வந்தார், தன்னோட ரிட்டையர்மெண்ட்டோட இதை வந்து அனௌன்ஸ் பண்ணார். இந்த 2025 இருக்க போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கதை என்ன அப்டேட்னா தெரிய வந்திருக்குன்னா, அவரோட ஃபியூச்சர் ஆப்போனன்ட்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹெவிலி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான்சனோட இந்த கடைசி ரனில் அவரோட ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து யார் இருக்க போகிறாங்க. நல்லா இது கவனிச்சிக்கோங்க, லாஸ்ட் ஆப்போனன்ட் கிடையாது. அவரோட ரிட்டையர்மெண்ட்டோட கடைசி மேட்ச் யார் கூட இருக்கும் அதுவும் இல்லை. அதாவது ஜான்சனோட இந்த லாஸ்ட் டைம் ஒரு ரன் இருக்க போதில்லை, இதில் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், யார் கூடலாம் வந்து மேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்தோன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் அதில் சில நேம்ஸ் நீங்களே வந்து கெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகன் பவுல், ஏன்னா ரொம்ப நல்லா ரூமராக இருந்தார். எல்ஏ நைட்டு, தென் அஃப்கோர்ஸ் கோடியும் வந்து இருக்கார், ஒரு பெரிய நேம்பு. ஏன்னா அந்த பாசிங் த டார்ச் வந்து கண்டிப்பாக பண்ணல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பல நேம்ஸ் இருக்குது. பட் எஸ், டபிள்யூ பார்த்தா ஹெவிலி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஜான்சனோட ஆப்போனன்ட்ஸ் ஃபார் அவரோட லாஸ்ட் டைம் ரன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யார் கூட வந்து எதிர்பார்க்குறீங்க? அண்ட் சில கிரேசியான நேம்ஸ் வந்து சொல்லுங்கள். ஐ மீன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நேம்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஜான்சனா ரிலேட்டட் இன்னொரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து பார்த்துருக்கேன். இது ஜான்சனோட கடைசி ரன் தான். பட் இருந்தாலுமே டபிள்யூ பார்த்தா மொக்கையாக தான் பண்ணுவாங்க, அவர் வச்சு யங்ஸ்டர் தான் வந்து வலுத்து விடுவாங்க, இந்த மாதிரி நான் அதிகமாக வந்து கமெண்ட் பார்த்துருக்கேன். அண்ட் டபிள்யூ வந்து அவரோட டைட்டில் கூட வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. ஜான்சனா கையிலேயே வந்து எதுவுமே இல்லை, அவரும் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிவிடுவார், எனக்கு டைட்டில் வேணாம் அந்த மாதிரிலாம். பட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கதைலாம் கிடையாது, மறக்காதீங்க. இது வந்து அவரோட டபிள்யூல லாஸ்ட் ரன். இதுக்கப்புறம் கூட இப்போது தள்ளி விட்டுடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த கதைலாம் கிடையாது. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேறு லெவலில் வந்து ஜான்சனோட ஃபைனல் ரன் வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, எதுக்கு ஜான்சனோட இந்த ஃபைனல் ரன்னை வந்து பயங்கரமாக பண்ணுவாங்கன்னா அந்த அட்டென்ஷனுக்காக அண்ட் இந்த மெயின் ஆடியன்ஸை வந்து பிடிக்க. ஏன்னா இப்போ ஜான்சனோட ஃபைனல் ரன்னு நிறைய உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஜான்சனோட இந்த ஃபைனல் ரன் பார்ப்பாங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட்டபிள் பண்ணுற மாதிரி வந்து விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க. லைக் ஜான்சனா வந்து டைட்டில் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறும். அண்ட் மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஜான்சனா வந்து ரைட்டாக அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு, ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஜான்சனை வச்சு வந்து இதை யூஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு மர்ச்சன்டைஸாக வந்து போகும், பல ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜான்சனை வச்சு வந்து ஒன்றும் பண்ண முடியாதுலாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராஃபிட்டபுளாக கூட பார்ப்பாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஜான்சனா. ஆல்சோ இது வந்து ஒரு அவரோட ஃபைனல் ரன் அடுத்த வாட்டி பார்த்துக்கிற அந்த கதைலாம் கிடையாது. ஸோ இதனால ஜான்சனோட இந்த லாஸ்ட் ரன்னை இன்னுமே டபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக வந்து பிஸ்னஸ் வைஸாக கூட வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் லோகன் பால் வர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச்சு, ஜான்சனா வந்து டைட்டில் ஜெயிக்கிற மாரி, ஜான்சனா வந்து சில ரெக்கார்ட் பண்ணுற மாரி, ஜான்சனா வந்து பாசிங் த தாட்ஸ் பண்ணுற மாதிரி, ஜான்சனா வந்து பெரிய ஹெட்லைனில் வர மாதிரி பார்த்தோன்னா கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தோன்னா அந்த மூமெண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்காக. ஸோ ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வருது, ஜான்சனோட இந்த கடைசி ரன் வந்து வெறும் யங்ஸ்டர் வளர்த்து விடுறதுல மட்டும் இருக்காது, அவர் வந்து சில மேட்சஸும் வந்து ஜெயிப்பார். ஹெட்லைனில் வர மாதிரி வந்து சில விஷயம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஃபேன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கூட வந்து போயின்னு இருக்கு, அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், ரெடியாக இருங்க, ஜான்சனோட ஃபைனல் ரனுக்காக தரமாக வந்து இருக்க போது. ஆல்சோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நட்டாலியா வந்து டபிள்யூ கூட ரீசைன்
ரீசைன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிசைன் கிடையாது, ரீசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் ஒரு நியூ டீல் வந்து கான்ட்ராக்டில் வந்திருக்காங்க. ஐ மீன் இவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ப்ளஸ் இங்கே வந்து டபிள்யூவில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ மேபி அதனால தான் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னோட கம்பெனியில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் எஸ் எப்போவுமே போல இவங்க வந்து இந்த கம்பெனியில் வந்து இருக்க போகிறாங்க. அண்ட் நேற்று நைட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜான்ஸ்னா அண்ட் நம்மளோட எஸ்ஆர்கே அதாவது ஷாருக் கான் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய ரியாக்ஷனும் வந்து நான் பார்த்துருந்தேன். பை தி வே எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து அம்பானியோட அந்த அவரோட பையனோட வெட்டிங்கோட ஃபோட்டோ. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபோட்டோ. நம்ம யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட பார்ப்போம்னு வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஐ மீன் நம்ம லிஸ்ட்லேயே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 2 மெகா ஸ்டார், ஐ மீன் 2 ஒரு பெரிய ஸ்டாரை நம்ம வந்து ஒன்றா வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ன்றது இங்கேயும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஸ்க்ரீனில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இது ஏதோ ஒரு பவர் ரேஞ்சர்ப்பா அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ரீசெண்ட் டைமில் AEWல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா டெபியூட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இன்டர்நெட்டில் என்னப்பா இது பவர் ரேஞ்சரை வந்து வச்சிருக்காங்கன்னு மாதிரி கலாய்ச்சி வந்து போயின்னு இருக்காங்க. மேபி இது வந்து ரெக்கோசி கூட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து கதை போயின்னு இருக்குது. இது ஜஸ்ட் ரூமர் தான். பட் அஃப்கோர்ஸ் இது பார்க்கும்போது பவர் ரேஞ்சர் மாரி தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வைப்பர் ரேண்டி பற்றி. ஸோ அந்த ஸ்மாக் டவுனில் கோடி முன்னாடியே வந்து நம்ம ரேண்டியை வந்து போட்டு வந்துருப்பாங்க அண்ட் பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க பிளட் லைன். பட் என் கதை என்னென்னா அவர் வந்து திரும்பி இன்ஜுரி ஆகிற மாதிரி வந்து ஒரு ஆங்கிளாக வந்து காமிப்பாங்க. ஆஃப்டர் ஸ்மாக் டவுன் கூட பார்த்தீங்கன்னா வந்து போயின்னு இருப்பார். ஸோ சோசியல் மீடியாவில் வந்து என்ன ரூமர்ஸ் வந்து போயின்னு இருந்ததுன்னா இது முன்னாடி வந்து ரோமன் இந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஜே முன்னாடி வந்து ஜிம்மி வந்து போட்டு அட்டாக் பண்ணியிருப்பார். தென் ஜிம்மி வந்து கொஞ்ச நாள் வந்து இது டிவியில் வரமாட்டார், சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் பண்ணுவார். பட் அப்போ வந்து ஜே மேலே அவர் வந்து டர்ன் பண்ணிவிடுவார். ஸோ இதேமாதிரி வந்து இப்போ கோடி முன்னாடி வந்து நம்மளோட ரேண்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேண்டி வந்து இப்போ டிவியில் கொஞ்ச நாள் வரமாட்டார், தென் ரிட்டர்ன் பண்ணுவார் சம்மர் ஸ்லாமில். ஏன்னா சம்மர் ஸ்லாமில் கோடி வர்சஸ் சோலோ இருக்குது. அண்ட் அங்கே வந்து ரேண்டி டர்ன் ஆன் பண்ணுவார் கோடி மேலே. அந்த மாதிரி சேம் கதை வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிறது அப்ளை பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து போயின்னு இருக்குது. பை தி வே ரேண்டி வந்து இந்த சம்மர் ஸ்லாமில் கோடி அட்டாக் பண்ணுறாரோ இல்லையோ அது வந்து ரெண்டாவது கதை. ஃபஸ்ட்டு கதை என்னென்னா அவர் வந்து டைம் ஆஃப் எடுக்க போகிறாரா, ஸ்மாக்டவுன் அட்டாக் பண்ணாங்களே, ஸோ எதனா இன்ஜுரி அந்த மாதிரி எதனா ஆங்கிள் காமிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரேண்டி வந்து ஒரு லைவ் இவெண்ட்டில் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எல்என்ஐட்லாம் வந்து கூட வந்திருக்காரு. ஸோ நான் வேணால் ஃபோட்டோ காட்ட நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ரேண்டி வந்து ஆஃப்டர் ஸ்மாக் டவுன் கட்டாக தான் இருக்கார், இன்ஜுரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவர் வந்து டைம் ஆஃப் எடுக்க மாட்டார். மேபி அடுத்த ஸ்மாக் டவுன்லேயே நீங்கள் வந்து அவரை பார்க்கலாம். ஸோ அந்த கதை வந்து மேபி இங்கே வந்து அப்ளை ஆகாது, அந்த ஜிம்மி வந்து டர்ன் ஆன் பண்ணுறது அந்த கதை. பட் சம்மர் ஸ்லாமில் ரேண்டி வந்து கோடி அட்டாக் பண்ணுறாரா இல்லையான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து 2 பேர் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் வந்து ஒரு டேக் டீம், ஒரு லெஜெண்டரியான டேக் டீம்னு வந்து சொல்கிறாங்க. இண்டியன் ரெஸ்லிங்கில் இவங்க 2 பேர் பார்த்தோன்னா அவங்களோட கடைசி மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னா பாய் பாய் சொல்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஒரு ஃபேர்வெல் மாரி. எங்கள் கதை என்னன்னா நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இவங்கள வந்து மேபி டபிள்யூ பார்த்தா ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. மேபி இவங்க வந்து டபிள்யூவில் வர போகிறாங்க. அண்ட் இவங்களோட டீம் பேர் வந்து த மோட்டார் சிட்டி மிஷின் கன். அண்ட் இவங்க வந்து ஒரு தரமான டேக் டீம்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நான் வந்து பர்சனலி பார்க்கல, பட் இவங்க வந்து ஒரு சூப்பரான டீம்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். இவங்களும் வந்து ரூமராக இருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட அஃபிஷியல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டர் நீங்கள் வந்து பார்த்துருக்கேன். பிளட் லைன் வந்துருக்காங்க. ஐ மீன் பிளட் லைன் 2.0 ஒரு தரமான போஸ்டர் நம்ம சொல்லலாம், டவுட்டே கிடையாது. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீக்காக இருக்குது, மாசாக இருக்குது. பேடினிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. க்ளவுடு லைட்டிங்கு ப்ளஸ் அந்த ரெட் லைட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து போட்டிருக்கு. கார் லைவ்லாம் உட்காந்து இருக்க மாதிரி. ஸோ இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. இப்போ கதை என்னென்னா இந்த போஸ்டரை வந்து ஃபேன்ஸ்லாம் ஏடா கூடமா ஐ மீன் கிரேஸியாக பார்த்து எடிட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்க வந்து டெலிவரி பாயாக இருக்க மாரி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும். நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டுறேன். லைக் ஜிடிஏல இருப்பாங்களே அந்த ஒரு எடிட்டு, அந்த எடிட்டை டாமாட்டோங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க நான் வந்து ஏன் ஷேர் பண்ணுறேன்னு. அந்த லெவலில் ஃபேன்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ எடிட்லாம் பண்ணி சர்க்குலேட் வந்து பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்டில். அதில் ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தோன்னா டாமாட்டோங்க கூட வந்து எடிட் பண்ணியிருப்பாரு, அந்த ஜிடிஏவோட ஃபோட்டோ வைசிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து கிரேஸியாக வந்து போயின்னு இருக்கு. இன்னொரு ஃபோட்டோ பார்த்து அஃப்கோர்ஸ் இந்த பிளட் லைனை ரீப்ளேஸ் பண்ணி ஓஜி பிளட் லைன் வந்து வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடகடமாக கிரேஸியாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கிரேஸியான ஃபோட்டோ நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன்ல, இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நேற்று ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல ஸ்டெஃப்னி வாக்கர் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இவங்க வந்து தன்னோட டெபியூட் மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நடந்த ஒரு லைவ் இவெண்ட்டில். அண்ட் மேட்ச் வந்து யார் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா ஐசா டான் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மேட்ச். அண்ட் மேட்ச் நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ப்ளஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே நல்லா இருக்கு. ஸோ பார்க்கலாம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மெயின் ராஸ்டரில் இப்போ கொண்டு வராங்க. அண்ட் நான் இன்டர்நெட்டில் ரியாக்ஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸ்டெஃப்னி வாக்கர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் ரவுண்டா வச்சுலாம் ஸ்டார்டிங்கில் வருவாங்களே அந்த மாரி. அண்ட் இப்போ ஜேட் கார்டு கூட வரும்போது எந்த மாதிரி ஹைப் வந்து இல்லை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் வந்து இவங்களோட ரிலேட்டட் வந்து இருக்குது. ஆல்சோ ஸ்டெஃப்னி வாக்கர் ரிலேட்டட் இன்னொரு நியூஸ் வந்து இருக்குது. டேவ் மெர்ஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரோட நேமோடய பார்த்தோன்னா மாற்றலை, ஸ்டெஃப்னி வாக்கர் நேம் தான் வந்து எக்ஸாக்டாக வந்து வைக்க போகிறாங்க. யூஸ்வலி பார்த்தோன்னா வின்ஸோட யாரால வந்து எந்த சூப்பர் ஸ்டார் வந்தாலுமே வந்து நேம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னால் நம்மளோட குந்தர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவரோட நேம் வந்து வால்டர் இருந்தது, பட் இப்போ வந்து குந்தர்னை வந்து மாற்றி வச்சாங்க. பட் இந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்களோட நேம் வந்து எப்படி இருந்ததோ அதேமாரி தான் வந்து இருக்க போகுது, ஸ்டெஃப்னி வாக்கர். ஸோ கரண்ட்லி ட்ரிபிள் ஹெச்சோட யாரால பார்த்தோன்னா இந்தமாதிரி நேமில் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது ரைட்டாக ராங்காக என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ கோடி ரோட்ஸ் கூட பார்த்தோன்னா மெக்சிகோ சிட்டியோட ஃப்ளாகை பார்த்தா வந்து ரைஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரும் வந்து லைவ் இவெண்ட்டில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அகேன்ஸ்ட் நம்மளோட சாந்தோஸ் எஸ்கோபார் கூட. அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அவங்களோட ஊரோட பார்த்தோன்னா ஃப்ளாக் வந்து அவர் காமிச்சிருப்பாரு. அஃப்கோர்ஸ் ஒரு பேபி ஃபேஸோட வேலை. அண்ட் இன்டர்நெட்டில் இன்னொரு பயங்கரமான ஃபோட்டோ வந்து சர்க்குலேட் ஆகிருந்தது, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. பிரான் பிரேக்கரோட ஃபோட்டோ. அதே அப்போ பக்கத்தில் கோடா ஜெட் தானே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆல்சோ சம்மர் ஸ்லாமில் வந்து சில மேட்சஸ் நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து போயின்னு இருக்குது. அதாவது கதை என்னென்னா, நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளோட ஜாக்கப் ஃபார்டு பார்த்தோன்னா டாக் டீம் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. நம்மளோட யார் தமோசோ சாம்பா, ஜானி கேர்கானோ. ஸோ மேபி இந்த சாம்பியன்ஸ்க்கு வந்து இப்போ கொஞ்சம் காண்டாகிட்டு இருக்கும். அண்ட் இப்போ வந்து அவங்க நோண்டு வருவாங்க பிளட் லைனை. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி சம்மர் ஸ்லாமில் டாக் டீம் சாம்பியன்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். மேபி இந்த டாக் டைட்டில்ஸ்க்காக டாங்காலுவா அண்ட் டாமாட்டோங்க வந்து நிக்கலாம், அந்த மாதிரி கூட ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் மேபி ஜாக்கப் ஃபார்டு பார்த்தோன்னா ப்ரூட்லி அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டவுன்ஸாக வந்து காட்டுறாங்க. அந்த வகையில் மேபி ராண்டி வர்சஸ் ஜாக்கப் ஃபார்டுக்கான மேட்ச் கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி கூட வந்து ரூமர் போயின்னு இருக்குது. ஆனால் இப்படிலாம் பார்த்தா அப்போ பிளட் லைனோட மேட்ச்சே வந்து 3 மேட்ச் இருக்குது. சோலோ ஒரு மேட்ச் பண்ணுறாரு, ஜாக்கப் ஃபார்டு ராண்டி கூட ஒரு மேட்ச்னா, அண்ட் டாங்காலுவா இவங்களாம் வந்து டாக் டீம் கூட ஒரு மேட்ச்னா. ஸோ பிளட் லைனே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு 3 மேட்ச் வந்து பண்ணுறாங்க. என்ன ப்ரோ இந்த பிளட் லைன் போய் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கொடுப்பாங்க. இல்லை கொடுத்துன்னு இருக்காங்க, நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. அண்ட் சம்மர் ஸ்லாமோட போஸ்டர் கூட நீங்கள் பார்த்தீங்க, பிளட் லைனோட போஸ்டர் தான். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. டபிள்யூ கம்பெனியில் பெரிய பேப்பரில் இது ஒன்று. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சாம்பியனோ இல்லை பேபி ஃபேஸோ இல்லை வந்து டேமன் பிரீஸ்டோ இந்த மாதிரி யாரையோ வேர்ல்டு சாம்பியன் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரில் வந்து வைக்கல. மெயினாக வந்து பிளட் லைனை தான் வச்சுருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது மூலியமாக நமக்கு வந்து இன்னொரு விஷயம் புரியுதில்ல, அப்போது நம்ம ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் பார்க்க மாட்டோமா? வாங்க இது ரிலேட்டட் கூட அப்டேட் பார்ப்போம். இது ரிலேட்டட் என்ன அப்டேட்னா, எஸ் மேபி நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து பார்க்க மாட்டோம். என்ன நியூஸ் வந்து வந்திருக்குன்னா, மேபி இந்த மேட்சை வந்து டபிள்யூ பார்த்தோன்னா அந்த பேட் பிளட் பேப்பர் ஒரு அங்கே வந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா இது இன்னும் பார்த்தோன்னா சிஎம் பங்கோட இன்ஜுரி வந்து கிளியர் வந்து ஆகலை. அது வந்து சம்மர் ஸ்லாம் கிட்ட இல்லை வந்து சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் தான் வந்து அவரோட இன்ஜுரி வந்து கிளியர் ஆகும். அண்ட் நான் அகைன் சொல்கிறேன், இது கன்ஃபார்ம் கிடையாது, பட் இந்த மாதிரி கூட ஒரு நியூஸ் இருக்குது. இந்த சம்மர் ஸ்லாமே பார்த்தோன்னா பிளட் லைனுக்காக தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது ஏன்றது நான் வந்து நேற்று போட்ட அப்டேட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் இருக்க போது சோலோ வர்சஸ் கோடி. ஸோ மேபி பங்கோட இன்ஜுரி கிளியர் ஆகலை அண்ட் அவங்களோட மேட்சும் வந்து மெயின் ஈவெண்ட்டில் இருக்காது. ஸோ அந்த காரணத்தால் பேட் பாலில் நம்ம வந்து இவங்களோட மேட்ச் வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரோமனோட நியூ ஃபோட்டோஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு வீடியோ வந்தது, காய்கறின்னு கூட பார்த்தா வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து சூப்பராகவே வந்தது. அண்ட் நீங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ரோமன் இங்கே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு, ரெடியாக வராரு. எதுக்கு ரெடியாக வராரு? நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்குறவங்கள இன்ஸ்டாலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே வந்து உங்களை பார்க்குறேன்.